விவசாயிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் தேவையான எந்த நடவடிக்கையும் தமிழக அரசு எடுக்கவில்லை என திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கும்பகோணத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பின்னரும் அதற்கான எந்த நடவடிக்கையும் தமிழக அரசு இதுவரை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு 7 மாசம் முடிஞ்சு போச்சு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாம் வறட்சி மாவட்டங்களாக அறிவிச்சு 4 மாசம் ஆச்சு. ஆனால் இதுவரையில ஏதேனும் ஒரு சிறு துளி அளவான நடவடிக்கை உண்டா? ஆர்கே நகர் தேர்தலில் திமுகவின் வெற்றியை தடுக்கவே மத்திய அரசு சதி செய்து தேர்தலை ரத்து செய்துவிட்டதாக ஸ்டாலின் தெரிவித்தார். ஆர்கே நகர் தொகுதியுடைய இடைத்தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதிலும் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று வெற்றி பெறப் போகிறது. இன்னும் சொல்லுகிறேன், நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் அத்துறை பேரும் டெபாசிட் துறை இழப்பார்கள் என்ற செய்தி டெல்லிக்கு சென்ற காரணத்தால் திமுகவின் வெற்றியை தடுத்து நிறுத்துவதற்காக அவர்கள் போட்ட நாடகம் தான் இந்த நாடகம்.